சார் வணக்கம். வணக்கம் சார், திமுக மீண்டும் நீட் இஷ்யூவை கையில் எடுத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் அவங்க இதை கையில் எடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? ரைட். இப்போ தமிழக அரசோட நீட் விலக்கு மசோதாவை பிரசிடென்ட் முர்மு அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த செய்தியை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது போக ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கும் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறார். இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக நீட்டை வச்சு பெரிய லெவலில் அரசியல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏற்கனவே 2021க்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அசம்பிளி எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி நீட்டை பெரிய ஒரு இஷ்யூவாக மாற்றி அவங்க அரசியல் பண்ணாங்க. இந்த தடவையும் அரசியல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போ பண்ண அரசியலோட இப்போ அவங்க பண்ண போகிற அரசியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா இப்போ 21 எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் திமுக எப்படி அதை கையாண்டாங்கன்னு பார்த்தோம்னா, பாஜக மோசமான ஒரு கட்சி, தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சி. ஸோ அவங்க தமிழ் மாணவர்களுக்கு எதிராக நீட்டை உள்ள திணிக்கிறாங்க. அந்த வகையில் அதிமுக அவங்களுக்கு துணை போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மோசம் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க. 21ல் நீட்டை வச்சு அவங்க பெரிய லெவலில் அரசியல் பண்ணாங்க. அனிதா அவர்களோட மரணத்தெல்லாம் அவங்க பொலிட்டிசைஸ் பண்ணி அது ஒரு இஷ்யூவாக மாற்றினாங்க, கேம்பெயின்லாம் பண்ணாங்க. இப்போ அவங்களோட பிளான் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒரு கூட்டணி இருக்கும் அப்படின்ற நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி, இந்த நீட் இஷ்யூவை யூஸ் பண்ணி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்த திமுக இப்போ முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவில் அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு வேணும். பாஜகவோட ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக நீட் வேணும் அப்படின்றது தான் பாஜகவோட ஸ்டாண்ட். ஸோ இப்போ அதிமுக கூட்டணிக்கு உள்ள பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸை திமுக யூஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இப்போ திமுகவை பொறுத்தளவில் நீட் இஷ்யூவை ஸ்ட்ராங்காக கையில் எடுத்து எப்படி 21ல் ரொம்ப இமோஷனலான இஷ்யூவாக மாற்றினாங்க இல்லையா, அதே மாதிரி இப்பையும் 26லையும் அவங்க ஒரு இமோஷனலான ஒரு இஷ்யூவாக நீட்டை மாற்றிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அடுத்தது அவங்க பாஜக மேலையும் அதிமுக மேலையும் அழுத்தம் போடுவாங்க. உங்களோட நிலைப்பாட்டை நீங்க தெளிவுபடுத்துங்க. ஸோ நீங்க பாஜகவோட கூட்டணியில் இருந்துகிட்டே நீங்க நீட் விலக்கு கேட்பீங்களா? ஸோ பாஜகவை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அழுத்தத்தை அதிமுக மேல திமுக போடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அதிமுக கூட்டணிக்குள்ள முரண்கள், அந்த விரிசல்கள் அதிகமாகும். அதிமுகவுக்கு அது தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் தான். ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ண பார்ப்பாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ திமுகவை பொறுத்தளவு கம்ப்ளீட்டாக தோற்று போயிட்டாங்க. அவங்க கொடுத்த ப்ராமிஸ் என்ன? நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஆமாம் நீட் விலக்கை நாங்கள் வாங்கிடுவோம், எங்களுக்கு தெரியும், எங்ககிட்ட ரகசியம் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க ஃபெயில்டு. அவங்க இந்த விஷயத்தை அவங்க கையிலேயே எடுக்கக்கூடாது, இதை பற்றி பெருசாக பேசவும் கூடாது. பட் இப்போ பார்த்தோம்னா முக்கியமான திமுக ஆதரவு தொலைக்காட்சிகளாக இருக்கலாம், ஊடகங்களாக இருக்கலாம், இந்த இஷ்யூ அவங்க பெருசாக பேசுகிறாங்க. அதை பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, இது திரும்பவும் ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி அதை பெரிய ஒரு இஷ்யூவாக மாற்றினா அது அதிமுகவுக்கு அந்த இடத்துல ஒரு சிக்கலும் வரும். ஏன்னா பாஜகவை காட்டி அதிமுகவை அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்கள் நீட் இஷ்யூவை பற்றி அவர் பேசியிருந்தார். அதுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார்னு நினைக்கிறேன். நான் அதை ஒரு நியூஸ் ஆர்டிக்கிளில் தான் படித்தேன். ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவோட நீட் விலக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சாதான் பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்வாரா அப்படின்ற ஒரு ட்வீட்டை தங்கம் தென்னரசு போடுறாரு. ஸோ அப்போ டிஎம்கே இதை டைவர்ட் பண்ணுறாங்க. டிஎம்கே கம்ப்ளீட்டாக தோற்று போயிட்டாங்க, அவங்களுக்கு நீட் விலக்கு வாங்க முடியல. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அதிமுகவை டார்கெட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் பிஜேபியோட பேர் சேர்றீங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவை டார்கெட் பண்ணுறாங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த முரண்கள் இருக்கு இல்லையா, அதை கூர்மைப்படுத்த அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை டெஃபினட்டாக திமுக கையில் எடுப்பாங்க. சார், என்னதான் பாஜக அதிமுக உருவாக போகிற கூட்டணி குறித்து திமுக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருந்தாலும் 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக தனியாக ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி 18% எடுத்திருக்காங்க. என்னதான் நீட் எதிர்ப்புன்றாலும் 18% அவங்க எடுத்திருக்காங்கன்ற பட்சத்தில் இது எது போதுமா சார்? ஸோ இப்போ பாஜகவை பொறுத்தளவில் 2024 அவங்க அதிமுகவோட கூட்டணி இல்லை. என்டிஏ அலையன்ஸ் அவங்க தனியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க, அதிமுக அவங்க கூட்டணி அவங்க தனியாக எலெக்ஷன்ஸை கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த பிரச்சனை வரல. பாஜகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, நீட் குறித்து அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. பட் இப்போ ரெண்டு பேரும் ஒரே கூட்டணிக்குள்ளே வராங்க. பாஜகவும் அதிமுகவும் இப்போ ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றாங்க. இப்போ கூட்டணிக்கு உள்ள ரெண்டு விதமான நிலைப்பாடு இருக்கு. ஒரு சைட்ல பாஜக என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நீட் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக நீட் விலக்கு வேணும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு முரண் இருக்கு உள்ள.
நீட் அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய ஒரு முரண் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கு. இந்த முரணை திமுக யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ நீட் இஷ்யூவை நீங்க ஸ்ட்ராங்கா கையில் எடுத்து அரசியல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண் இருக்கு இல்லையா, அது பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதிமுக ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க. உங்களோட ஸ்டாண்ட் என்ன, நீட் குறித்து உங்களோட பார்வை என்ன, ஸோ நீங்க நீட் வேண்டாம்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டெஃபினட்டா ஏதோ ஒரு பாயிண்ட்ல வரும். அதை தான் திமுக செய்ய முயற்சி பண்றாங்க. திமுகவை பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா அவங்க தோத்து போயிட்டாங்க. நீட் இஷ்யூவை பொறுத்தளவு திமுக கம்ப்ளீட்டா தோத்து போயிட்டாங்க. அவங்க கொடுத்த ப்ராமிஸை வந்து அவங்களால கீப் அப் பண்ண முடியல. நாங்க பதவிக்கு வந்த உடனே அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து நாங்க நீட்டா தான் இருக்குன்னாங்க. அதே மாதிரி எங்ககிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. கம்ப்ளீட்டா தோத்து போயிட்டாங்க. ஸோ நீட்டை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு பெரிய உரிமை கிடையாது. பட் இருந்தாலும் அந்த இஷ்யூ அவங்க ஸ்ட்ராங்கா கையில் எடுப்பாங்க இன்னும். ஏன்னா இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேசுறதை பார்க்கும்போது டெஃபினட்டா அவங்க கையில் எடுப்பாங்கன்னு தான் தோணுது. அதுக்கான காரணம் என்னன்னா, நீட்டை யூஸ் பண்ணி அவங்க பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிளவை யூஸ் பண்ணலாம், ஒரு பிளவை வந்து உருவாக்கலாம், ஒரு டிவைடை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை அவங்க செய்ய முயற்சி பண்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாவே திமுக ஸ்ட்ராங்கா நரேட்டிவை செட் பண்றாங்க. டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற நரேட்டிவை செட் பண்றாங்க. ஸோ அவங்க பண்ற விஷயம் என்னன்னா, சென்டர் வர்சஸ் ஸ்டேட் அப்படின்ற நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. இந்த நரேட்டிவை அதிமுக உடைக்கணும். அதிமுகவை பொறுத்தளவுல திமுக வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி நரேட்டிவை செட் பண்ணணும். டிஎம்கே வரிசையா அவங்க நேஷனல் இஷ்யூஸை நிறைய எடுக்கிறாங்க. டீலிமிட்டேஷனா இருக்கலாம், மும்மொழி கொள்கையா இருக்கலாம், நியூ எஜுகேஷன் பாலிசியா இருக்கலாம், கச்சத்தீவு இஷ்யூவா இருக்கலாம். இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுத்து அவங்க சென்டர் வர்சஸ் ஸ்டேட் அப்படின்ற நரேட்டிவை கையில் எடுக்கிறாங்க. இது ஓரளவுக்கு பிஜேபிக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், டிஎம்கேவுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து திமுகவுக்கு மாற்று பிஜேபி அப்படின்ற மாதிரியும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் பிஜேபியை பாசிட்டிவா பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இது அதிமுகவுக்கு நல்லது இல்லை. அதிமுகவை பொறுத்தளவுல அவங்க நரேட்டிவை ஷிஃப்ட் பண்ணணும், அங்கிருந்து இந்த பக்கம் கொண்டு வரணும். ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி அவங்க நரேட்டிவை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது தான் அவங்க இந்த 26 எலெக்ஷன்ல திமுக மேல நிறைய அழுத்தங்கள் போட முடியும். எப்படி டிஎம்கே நிறைய நேஷனல் லெவல் இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணி கையில் எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி இவங்க ஸ்டேட் லெவல்ல லோக்கல் இஷ்யூஸ் நிறைய கையில் எடுக்கணும். இங்கேயும் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா சீமான் அவர்கள் ஆலய நுழைவு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்றாரு. அது ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது திமுகவுக்கு அது பெரிய குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நாங்க தான் ஒடுக்கப்பட்ட மக்களோட பாதுகாவலர்கள், எங்களுக்கு அதுக்கான பெரிய வரலாறு இருக்கு, ஆலய நுழைவுலாம் நாங்க தான் நடத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த கட்சிக்கு எதிராகவே இவங்க ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துறாங்க. டக்குன்னு உடனே ரெஸ்பாண்ட் பண்றாங்க கவர்மெண்ட்டும். ஸோ அந்த மாதிரி அதிமுகவும் லோக்கல் இஷ்யூஸை கையில் எடுக்கணும். அப்படி கையில் எடுக்கும்போது தான் அந்த நரேட்டிவை நீங்க மாற்ற முடியும். ஸ்டேட் வர்சஸ் சென்டர்ன்ற நரேட்டிவ் இருக்க வரைக்கும் அதிமுகவுக்கு சிக்கல் தான். அதை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்காங்க திமுக. சார், திமுக வந்து 2021 தேர்தலில் சொன்ன அந்த நீதி விலக்கு விஷயத்தில் வந்து அவங்க ப்ராமிஸை காப்பாற்றலைன்ற பட்சத்தில் இப்போ அந்த அழுத்தத்தை வந்து அதிமுக பாஜக கூட்டணி மேலே போட பார்க்குறாங்க. என்னதான் அவங்க அழுத்தம் போட்டாலும் இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு பாஜக ஒரு தேவையான கட்சியாக தான் பார்க்கப்படுது. திமுக எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும்னா எப்படியா இருந்தாலும் அந்த கூட்டணி அமைஞ்சு தானே சார் ஆக போகுது. அவங்களுக்கு என்ன ஒரு அழுத்தமும் இருக்காது தானே. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு விஷயம் கரெக்ட். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராக இருக்குது. ஏன்னா 4 வருஷம் அவங்க கவர்மெண்ட் ரன் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. 21ல டிஎம்கேவுக்கு இருந்த அட்வான்டேஜ் 26ல இருக்காது. டெஃபினட்டாக டிஎம்கே எந்த இஷ்யூவை கையில் எடுத்தாலும் 21ல அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு டெஃபினட்டாக 26ல கிடைக்காது. மக்களோட சப்போர்ட் வந்து 26ல டெஃபினட்டாக இருக்காது. அதுவும் குறிப்பாக நீட் மாதிரியான இஷ்யூவை பொறுத்தளவில் அது திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர். அது ஏன்னா 21 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பேசினாங்க, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசினாங்க, கம்ப்ளீட்டாக தோற்று போயிட்டாங்க. இப்போ கேட்டால் காங்கிரஸ் பார்ட்டி பவருக்கு வரும் அப்படின்னு நினச்சோம், ஸோ அதை நினச்சி தான் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணோம், அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நடக்கல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை அப்போ சொல்லியிருக்கணும். நீங்கள் மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தெலாம் நீங்கள் சொல்லியிருக்கணும். பட் அதெல்லாம் சொல்ல. ஸோ கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அவப்பெயர் தான். அதனால டெஃபினட்டாக 21ல அவங்க நீட் இஷ்யூவை எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த தடவை அவங்களால நீட் இஷ்யூவை யூஸ் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக நமக்கு புரியுது. பட் இருந்தாலும் திமுகவை பொறுத்தளவில் நீட் அப்படின்ற ஒரு இஷ்யூ எடுத்துட்டா தமிழ் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கிற பார்வை என்ன? தமிழ் மக்கள் மத்தியில் நீட் வேண்டாம் அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கு. இப்போ எனக்கு பெரிய நான் கருத்து கணிப்புலாம் எடுக்கல, மக்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே நீட்டுக்கு எதிரான ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காங்க. பாஜகவை தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் நீட்டுக்கு எதிரான ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அரசியல் கட்சிகள்லாம் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கனாலே
மக்களுக்கு நீட்டுக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, நிலைப்பாடு இருக்கு அப்படின்றதுதான் பொருள். ஸோ அந்த வகையில இப்ப திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? நீட் எதிர்ப்பு ஸ்டாண்டு தான் எடுக்கிறாங்க, நீட் விலக்கு வேணும்ன்றாங்க. அந்த வகையில மக்களோட ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்க. பட் அதை நியாயமா எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா நியாயமா எடுக்கல. ரெண்டாவது, இப்ப அதிமுகவுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, நான் சொன்னது போல அவங்க பாஜகவோட இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த முரண் இருக்கு. நீங்க நீட் இஷ்யூவை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டீங்கன்னா கையில, ஆட்டோமேட்டிக்கா அது பாஜக மேல ப்ரெஷர் போடும்ல, பாஜக மேலேயும் அதிமுக மேலேயும் ப்ரெஷர் போடும்ல. பாஜக ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. பாஜக அவங்க தமிழ்நாட்டை பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, நம்ம ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்போம்னு அவங்க இருப்பாங்க. நீட் கரெக்ட் தான் அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. பட் அதிமுகவுக்கு அது சிக்கல்ல. அதிமுகவை பொறுத்தளவுல ஓகே, நீட் தப்புன்னு சொல்றீங்க, நீட் வேண்டான்னு ஒரு ஸ்டாண்டும் எடுக்கிறீங்க. ஆனா இப்ப பாஜக வேணும்ன்றாங்களே, அவங்களோட ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்கம்பாங்க. அதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல பதில் சொல்ல வேண்டிய தேவையும் ஏற்படும்ல. சோ ஏதோ ஒரு ஆனா சார், ஒரு நிமிஷம் குறுக்கிறது மணிக்கும், என்னதான் தேவை இருந்தாலும் இந்த கூட்டணின்றத அவருக்கு தேவையான ஒன்றா தானே பார்க்கப்படுது. அதிமுகவை பொறுத்தளவு டெஃபினட்டா அவங்களுக்கு கூட்டணி தேவைதான். அதை நான் இல்லைன்னே சொல்ல வரல. கூட்டணி உருவாகவும் போகுது. கூட்டணி உருவாகும்னு தெரியும் யாருக்கு? திமுகவுக்கு இந்த கூட்டணி உருவாகும்னு தெரியும். அதனாலதான் இந்த இஷ்யூ அவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்த கூட்டணி உருவாகாம இந்த இஷ்யூவை பெருசா கையில் எடுக்கிறாங்கன்னா திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் நிச்சயமா. அப்ப சாலிடா கேட்பாங்க, நீங்களே தோத்து போயிட்டீங்க, இப்ப இந்த இஷ்யூ எதுக்கு பெருசா கையில் எடுக்கிறீங்க, 4 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. பட் இப்ப என்ன ஆயிருக்குன்னா, சிச்சுவேஷன் மாறிடுச்சு. பாஜக அதிமுக கூட்டணி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இப்ப ஸ்ட்ராங்கா திமுக அந்த இஷ்யூவை கையில் எடுக்கலாம். கையில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது அதிமுக மேல ப்ரெஷர் போடும். கண்டிப்பா அதிமுகவுக்கு பாஜக தேவைதான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல பாஜகவை நீங்க சுமந்து வரும்போது அந்த லக்கேஜ் இருக்கு இல்லையா, சில பாதிப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த வகையில நீட் அதிமுகவுக்கு கொஞ்சம் பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்தும். என்ன பொறுத்தளவுல இப்ப பெரிய லெவல்ல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ இதை மக்கள் பெருசா பொருட்படுத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இது டெஃபினட்டா அதிமுக பாஜக கூட்டணியில அங்க இருக்கக்கூடிய ஒரு முரண் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கருத்தியல் முரண் இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல ஒரு முரண் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பா கூர்மைப்படுத்தும். அதை கூர்மைப்படுத்த திமுகவும் முயற்சி பண்ணுவாங்க. இந்த விவகாரத்தில் ஏப்ரல் 9 அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு. அதை பத்தி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருன்றப்போ, ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை தாண்டி எதிர்கட்சிகளுக்கு இதுல என்ன சார் ரோல் இருக்க போகுது? அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க பங்கேற்ற என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. திமுகனால பெருசாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போட்டு இந்த விஷயத்தில் நீட் விலக்கெல்லாம் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஸோ அவங்க இந்த எலெக்ஷன் வரைக்கும் இதை வச்சு ட்ராமா தான் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள்லாம் சொன்னாங்க இல்லையா, பொலிட்டிக்கல் ட்ராமா தான் அவங்க டெஃபினட்டாக பண்ண போகிறாங்க. அதை தாண்டி இன்னைக்கு திமுகவால் பெருசாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணிலாம் எதுவும் பண்ணிட முடியாது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ ஆச்சரியமாக இருக்கும். இப்போ திமுகவோட ஸ்டாண்ட் என்ன? நீட் விலக்கு, நீட் வேண்டாம், தமிழ் மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது. ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நார்த்தில் நீட் பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுது. நீட் முறைகேடுகள் பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுது. இந்தியா ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட்லாம் வருது. பஞ்சாபில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ராஜஸ்தானில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, கர்நாடகாவில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. காங்கிரஸ் பார்த்தோன்னா நேஷ்னல் லெவலில் அவங்க இதை பெருசாக கொண்டு போகிறாங்க. நீட் இஷ்யூ எடுத்துக்கிட்டோன்னா காங்கிரஸ் பார்ட்டி நீட்டுக்கு எதிர்ன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அவங்க எதுக்கு எதிர்னா நீட் முறைகேடுக்கு எதிரான கட்சி அவங்க. ஸோ அவங்க அந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க. டிஎம்சி அந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்காக எடுத்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஸோ நேஷனல் லெவலில் நீட் இஷ்யூ பெருசாக பற்றி எரியும் போது திமுக குவைட்டாக இருந்தாங்க. ஸோ நிஜமாவே உங்களுக்கு நீட் விலக்கு வேணுன்றதுல அக்கறை இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? போராட்டம் பண்ணியிருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு. தனித்து விடப்பட்டிருந்தோம் தமிழ்நாடு. நீட் இஷ்யூ வரும்போது நம்ம மட்டும்தான் விலக்கு கேட்டிருக்கோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியா ஃபுல்லாக ஒரு சைடில் இருக்காங்க, நம்ம தனியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்தது. ஸோ இப்போ மற்ற மாநிலங்களும் சண்டை போடும்போது அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றிருக்கணும். மற்ற மாநிலங்களையும் அவங்களோட சேர்ந்து நீங்கள் சண்டை போட்டிருக்கணும். பட் திமுக அந்த டைமில் குவைட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் கழிச்சு ஒரு சின்ன ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த இஷ்யூ நடக்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, திமுகவை பொறுத்தளவில் பெருசாக அவங்களுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. இந்த 4 வருஷம் அவங்க குவைட்டாக தான் இருந்திருக்காங்க. பெரிய ஒரு இயக்கம் தான் அவங்க, பெரிய பலம் பொருந்திய ஒரு இயக்கம், லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. 1,00,000 பேரை இறக்கிருக்கலாமே, களத்தில் இறக்கி ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்திருக்கலாமே. உங்க கவர்மெண்ட் தான் நடக்குது, யார் என்ன ஸ்டாப் பண்ண போறாங்க? தைரியமா பவர்ஃபுல்லா பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ இன்னைக்கு திமுகவை பொறுத்தளவுல எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணாம ரொம்ப குவைட்டா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பெருசா பாஜக எதிர்த்துலாம் சண்டை போட முடியாது. அவங்கள பொறுத்தளவுல ஒண்ணு பண்ணலாம், பாஜகவை எதிர்க்கிற மாதிரியான ஒரு பிம்பம், ஒரு தோற்றத்தை அவங்களால ஏற்படுத்த முடியுமே தவிர, அதை தாண்டி நிஜமாவே அவங்களால களத்துல இறங்கி பாஜகவை எதிர்க்க முடியாது. அதுக்கான சக்தி திமுகவுக்கு கிடையாது. ஸோ அதனால இது இந்த இஷ்யூ, இந்த மாதிரி நீட் மாதிரியான இஷ்யூவை அவங்க ஹெவியாக பொலிட்டிக்கல் கெயின்ஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீட் மட்டும் இல்லை, வேறு நிறைய இஷ்யூஸ் எடுப்பாங்க. ஸோ அதிமுகவை பொறுத்தளவில் அவங்ககிட்ட இருக்க ஒரே வழி என்னன்னா, இந்த மாதிரி நேஷனல் இஷ்யூஸை எடுத்து டைவர்ட் பண்ணும்போது இது
லோக்கல் இஷ்யூ இப்போ வரப்போகிறது லோக்கல் எலெக்ஷன்ஸ், அது அசம்பிளி எலெக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் லோக்கல் இஷ்யூஸை கையில் எடுத்து டைவர்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரணும். பட் அது கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ மீடியாவை பொறுத்தளவில் கம்ப்ளீட்டாக அவங்க திமுகவா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் தாண்டி லோக்கல் இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது அதிமுகவுக்கு கஷ்டம்தான். இப்போ இந்த நீட் இஷ்யூ எடுத்துக்கோங்க. நேற்று பார்க்குறேன், முக்கியமான தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயும் நீட் இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இங்கே கேள்வி என்ன, அவங்க டிஸ்கஸ் பண்ணுற டிஸ்கஷன் என்னவா இருக்குன்னா, நீட் கரெக்டாக தப்பா, நீட்னால தமிழ் மாணவர்களுக்கு நல்லதா கெட்டதா, இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீட் வந்த புதுசுல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை இப்போ பண்ணி, இதை 7-8 வருஷமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோமே, இது எதுக்கு திரும்ப இப்போ டிஸ்கஸ் பண்ணணும்? இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? நீங்கள் சொன்ன ப்ராமிஸை ஏன் கீப் அப் பண்ணல? முதல்ல அதை சொல்லுங்க. ஆமா, இந்த 4 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க? மக்கள் கிட்ட அதை சொன்னீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கான்ஃபிடண்டா சொல்றீங்க, நாங்க முடிச்சு தள்ளிடுவோம் அதை அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களால பண்ண முடியல அதை. அப்ப நீங்க மக்கள்கிட்ட ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல, எங்களால ஏன் பண்ண முடியல, இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுக்கணும்ல. அது நீங்க ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. நீங்க சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி பவருக்கு வரும்னு நினைச்சோன்னு சொல்றீங்க. அது கிடையாது விஷயம். உங்க சைட்ல நான் உங்களை நம்பி தான் நாங்கள் ஓட் போட்டிருக்கோம், காங்கிரஸ் பார்ட்டி நம்பியா நாங்கள் ஓட் போட்டோம், உங்களை நம்பி தான் நாங்கள் ஓட் போட்டோம். ஸோ அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது, இந்த 4 இயர்ஸாக நீங்கள் என்ன பண்ணீங்க அதை உட்காந்து கேட்டிருக்கணும். அதெல்லாம் கேட்காம இவங்க டிஸ்கஷன் எப்படி கொண்டு போறாங்கன்னா, நீட் கரெக்டாக தப்பான்னு கொண்டு போறாங்க. நீட் கரெக்டாக தப்பான்னு கொண்டு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் நீட் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீட் தப்புனா டிஎம்கே கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க. பட் இங்கே டிபேட் அது கிடையாது. இந்த டிபேட் நீட் கரெக்டாக தப்பான்ற டிபேட் வந்து 21 முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க கொண்டு போக வேண்டிய, கையில் எடுக்க வேண்டிய டிபேட் என்னன்னா, திமுக என்ன பண்ணிருக்காங்க, போதுமான அளவுக்கு அவங்க அரசியல் ரீதியா நீட்டுக்கு எதிரான காரியங்கள்லாம் பண்ணாங்களான்றதா இப்போ ஆக்சுவல் டிபேட். பட் அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கே தான் அவங்க ஸ்ட்ராங்கான வேற இஷ்யூஸை கையில் எடுக்கணும். சார், இந்த வாரத்தில் சீமான் அவர் வந்து இரு தரப்பினர் மீதுமே ஒரு செக்மெண்ட் வச்சிருக்காரு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், அமல்படுத்தியது தான் பாஜக, காங்கிரஸ் கூட்டணி தான் அப்போ திமுக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், பாஜக கூட்டணி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே லாஜிக்கை வந்து இப்போ சீமான் அவர்கள் அப்ளை பண்ணுறாரு. எப்படி இப்போ நீங்கள் நீட் இஷ்யூ கையில் எடுத்தீங்கன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த முரண் வந்து கூர்மைப்படுது இல்லையா? அதே மாதிரி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடுவில் ஒரு முரண் இருக்கு. ஏன்னா நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்படின்ற ஆங்கிளில் இப்போ நீங்கள் நீட்டை நிஜமாக எதிர்க்கிறீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் காங்கிரஸில் எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு முரணும் இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ சீமான் என்ன பண்ணுறாருன்னா, டிஎம்கே கேம்பில் இருக்கக்கூடிய முரணை வந்து அவர் கூர்மைப்படுத்துறாரு. பட் இந்த இஷ்யூவை பொறுத்தளவில் அது கரெக்டான ஒரு கொஸ்டின் தான், அது கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தான். பட் பொலிட்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இது அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா இப்போ வந்து ஏடிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. நீட் வந்து இப்போ வேணுமா வேண்டாமான்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். வேண்டாம்னா நீங்கள் எதுக்கு பாஜகவோட கூட்டணிக்கு போறீங்க? ஏன்னா இப்போ அவங்க தானே கூட்டணியில் இருக்காங்க, இப்போ பவரில் பாஜக தானே இருக்காங்க. அதே மாதிரி இப்போ எலெக்ஷன்ஸ் வரும்போது அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்னு தானே கேள்வி வரும். இப்போ காங்கிரஸ் வீக் ஆகிட்டாங்க, ரொம்ப பவரில் இல்லை அவங்க. ஸோ அதனால காங்கிரஸை பொறுத்தளவு அதான் சிக்கல். காங்கிரஸுக்கு பெரிய ஒரு பேகேஜ் இருக்கு. காங்கிரஸ் வந்து பல ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி பண்ணதால அவங்களுக்கு ஒரு பெரிய பேகேஜ் இருக்கு. நீங்க நேஷனல் இஷ்யூஸ்லாம் கையில் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸுங்க மாட்டிப்பாங்க. கச்சத்தீவு இஷ்யூலையும் நம்ம பேசணும். ஸோ நீங்க கச்சத்தீவு இஷ்யூ எடுத்து பெருசாக அதை கொண்டு போகும்போது நேச்சுரலா அது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது சங்கடமா அமையும். ஏன்னா அவங்க தான் கச்சத்தீவை தூக்கி இலங்கையிட்ட கொடுத்தது. ஸோ காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கிறனால அவங்க இந்த மாதிரி நிறைய நேரங்களில் திமுக அரசியல் பண்ணும்போது காங்கிரஸ் நடுவில் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவும் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ சீமான் அவர்களை பொறுத்தளவில் அதான் திமுக இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு முரணை கிரியேட் பண்ற மாதிரி அவர் இந்த சைட்ல அதை திருப்பி விடுறாரு. இறுதியே ஒரே இருக்கல சார், மக்களோட நிலைப்பாடு இந்த விதத்துல என்னவா தான் சார் இருக்கு? அதான் என்ன பொறுத்தளவுல தமிழ் மக்கள் அவங்களோட ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீட் வேண்டாம் அப்படின்றது தான் தமிழ் மக்களோட ஸ்டாண்டா இருக்கும். இல்லை, இந்த கேள்வி ஏன் வைக்கிறேன்னா சார், ஒரு 2-3 செட் ஆஃப் டாக்டர்ஸே வெளியே வந்துட்டாங்க, திருப்பி நீட் வேணாம்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது எஜுகேஷன் சிஸ்டம் திருப்பி மாறும் இல்லை சார்? அதை தான் கேட்க வரேன். அதான் என்ன பொறுத்தளவு தமிழ் மக்களோட ஸ்டாண்ட் வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். நான் எதுவும் கருத்து கணிப்பு நடத்தல, 7 கோடி தமிழர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் நான் கிடையாது, எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல, சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு பார்க்கும்போது மக்கள் நீட்டுக்கு எதிராக தான் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் கட்சிகளை பொறுத்தளவில் அவங்களுக்கு என்ன பண்ணால் ஓட்டு கிடைக்குமோ அதை பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்போ நீட்டை சப்போர்ட் பண்ணால் ஓட்டு கிடைக்கும்னா யோசிக்காமல் நீட்டை சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மக்களோட விருப்பத்துக்கு எதிராக அவங்க செயல்பட மாட்டாங்க. தேர்தல் சமயங்கள் மட்டும், அதுவும் எஸ்பெஷலி தேர்தல் சமயம்னு வரும்போது பண்ண மாட்டாங்க. ஏன் நீட்டை எதிர்த்தா எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன பிரச்சனை அவங்களுக்கு? எதிர்க்க வேண்டியதுதான்.
ஸோ மக்களுக்கு நீட்டில் விருப்பம் இல்லை அப்படின்றனால தான் அரசியல் கட்சிகள்லாம் எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நீட்டுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்னோட புரிதல் என்னன்னா, டெஃபினட்டாக தமிழ் மக்களோட பார்வை வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு பார்வையாக தான் இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இப்போ பிஜேபி பவருக்கு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ பிஜேபி பவருக்கு வந்துருவாங்க, அது நடக்கல. ஸோ அதனால மக்களுக்கு நீட் வேண்டாம் அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதே போல மக்களுக்கு திமுக மேலேயும் கோபம் இருக்கு. திமுக நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கோபம் இருக்கு. மேபி மீடியா அதை பத்தி பேசாம இருக்கலாம். மேபி மீடியா நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இன்னைக்கு ஏன் அதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணலன்னு மீடியா கேட்காம இருக்கலாம். பட் மக்களுக்கு கண்டிப்பா அது தெரியும். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. நீங்க நீட்டை வச்சு எவ்வளவு தூரம் அரசியல் பண்ணீங்க, என்ன மாதிரி கேம்பெயின் பண்ணீங்க, யார்கிட்ட போய் கேம்பெயின் பண்ணீங்க, மக்கள்கிட்ட தானே கேம்பெயின் பண்ணீங்க. ஸோ மக்களுக்கு தெரியும் நீங்க 21க்கு முன்னாடி என்ன மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இப்போ உங்க டோனை எப்படி மாத்திருக்கீங்கன்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களை பொறுத்தளவுல ஏமாற்றப்பட்டதா தான் அவங்க டெஃபினட்டா பாக்குறாங்க. அந்த வகையில இப்ப மக்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. ஒன்று பிஜேபி ஃபேசிசம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எதிரி இருக்காங்க, ஸோ அவங்கள வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி திமுக அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணுறாங்க. சென்டருக்கு எதிராக அவங்க அரசியல் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி மைனாரிட்டிஸை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அரசியல் பண்ணி அவங்க டிஎம்கே சைடு திருப்பிட்டாங்க, டிஎம்கே அலைன்ஸ் பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஸோ மைனாரிட்டிஸ் அங்கே ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஜென்ரலாக ஆன்டி பிஜேபி ஃபீலிங்ஸ் டெஃபினட்டாக இன்னும் பரவலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த ஓட்ஸும் பார்த்தோம்னா டிஎம்கே அலைன்ஸுக்கு தான் போகும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மக்கள் இப்போவும் ஓரளவுக்கு அவங்க டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இதுதான் காரணம். அவங்க டிஎம்கே ஆட்சி மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பெல்லாம் கிடையாது. இங்கே பாஜகன்ற ஒரு பெரிய ஒரு த்ரெட் இருக்குது, பெரிய ஒரு ஃபாசிஸ்ட் த்ரெட் இருக்குது, அதை கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது அப்படின்ற மாதிரி கணிசமான அளவுக்கு மக்கள் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து டிஎம்கேவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பட் நான் சொல்கிறேன், திமுகவுக்கு ஓட்டே போடுறவனா இருந்தாலும் அவனுக்கு மனசுக்குள்ள இந்த கோவம் இருக்கும். நீட் விஷயத்தில் திமுக நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற கோவம் டெஃபினட்டாக மக்களுக்கு இருக்கும். சார், பல்வேறு கேள்வி தெளிவாக இருக்கும் சார். நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.